கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்முடைய கிறிஸ்துவ வாலிப சமுதாயத்துக்கு காலங்காலமாய் தொடர்ந்து வருகிற ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், நான் ஏன் காதலிக்க கூடாது என்பது. வேதத்தின் அடிப்படையில் ஒரு சம்பவத்தை இதற்காக உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கின உடனே அவனுக்கு ஏற்ற துணையை உடனே உண்டாக்கவில்லை. அவனை உண்டாக்கினதும் அவனை ஏதேனுங்கிற தோட்டத்தில் கொண்டு போய் அதை பண்படுத்து, அதை காப்பாற்று, அதை பராமரி என்று சொல்லி அவனிடம் ஒரு பொறுப்பை கொடுத்தார். இரண்டாவது, எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும், அதாவது எந்த பழங்களை சாப்பிடலாம், எந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அதற்கு பிற்பாடுதான் ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார். நான் உண்டாக்கவில்லை, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார். அதற்கு பிற்பாடு ஒரு காரியம் நடக்கிறது. ஆண்டவர் உண்டாக்கின எல்லா விலங்கு இனங்களையும் எல்லா பறவை இனங்களையும் கொண்டு வந்து ஆதாம் அதற்கு என்ன பெயரிடுவான் என்று பார்ப்போம் என்று சொல்லி அவனை கவனித்து பார்க்கிறார் என்று சொல்லி. எஸ், அவன் எல்லாவற்றையும் பகுத்தறியக்கூடிய தன்மை உள்ளவனாக மாறிவிட்டானா? அவனிடம் ஒரு காரியத்தை கொடுத்தால் அதை அவன் நேர்த்தியாய் செய்து முடிப்பானா? அதற்குரிய தன்மையோடு செய்து முடிப்பானா என்று அவனை பரிசோதித்து பார்க்கிறார். அன்றைக்கு அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே இன்றைக்கு வரைக்கும் பெயராக விளங்கிற்று, நாம் அறிந்ததே. பாருங்கள், அதற்கு பிற்பாடுதான் ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்து தருகிறார். நாம் படிக்கிற காலங்களிலே இந்த காதல் என்கிற காரியத்தில் விழுவது மிகவும் தவறானது. கவனியுங்கள், உங்களுக்கு நீங்கள் படித்து முடித்த பிற்பாடு வேலையோ இல்லை ஏதாகிலும் ஒரு தொழிலோ உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். அதை நீங்கள் கவனமாக செய்து அதில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும். அதை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய தன்மையுள்ளவர்களாக மாற வேண்டும், முதலாவது. இரண்டாவது, எதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நீங்கள் கற்றுத் தெரிந்தவர்களாக மாறியிருக்க வேண்டும். மூன்றாவது, உங்களிடம் கொடுக்கப்படுற எந்த ஒரு காரியத்தையும் அதற்குரிய நுட்பத்தோடு செய்து முடிக்கக்கூடிய திராணியுள்ளவர்களாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். எல்லாவற்றையும் பகுத்து அறியக்கூடிய தன்மையுள்ளவர்களாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் தேறி இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்து கொடுத்தவர் உங்களுக்கும் உங்கள் பெற்றோர் மூலமாக நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பார். அதுவரைக்கும் நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையிலே நல்ல ஒரு வெற்றியை பெறுவீர்கள். பெற்றோரையும் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுவார்கள். பெற்றோரை கனம் பண்ணுங்கள். பெற்றோருக்கு அதுவரைக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதன் பின்பு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் பெற்றோர் மூலமாக பெறுகிற உங்கள் துணையை முழுவதுமாக நேசித்து, கர்த்தருக்கு பின்பு அவர்களை முழுவதுமாக நேசித்து அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை. நீங்கள் இப்படியாக செய்யும் பொழுது உங்கள் குடும்பமும் நிச்சயமாக சாட்சியுள்ளதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சாட்சியுள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை நிச்சயமாக தேசம் முழுவதும் ஆசீர்வாதமாக வைப்பார். God bless you.